டேய் இங்க பின்னாடி நிக்காதீங்கடா. பின்னாடி யாரும் தொட்டுறாத. தள்ளி தொட்டுறாதீங்க. பின்னாடி வாங்க. அண்ணா தேங்க்யூ. டேய் இங்க பின்னாடி நிக்காதீங்கடா. பின்னாடி யாரும் தொட்டுறாத. தள்ளி தொட்டுறாதீங்க. பின்னாடி வாங்க. நேசராஜ், தொடர்ந்து காட்டுக்குள் இருக்கும் யானைகள் ஊருக்குள் வந்து அட்டகாசம் செய்யும் இது போன்ற நிகழ்வுகள் தொடராமல் இருக்க பொதுமக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்க நேசராஜ்? குறிப்பா சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து ஏகப்பட்ட ஆக்கிரமிப்புகள் அதிகமா இருக்குது. யானைகள் வந்து வலசை பாதையே இல்லாம போயிடுச்சு. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மீதே அது வந்து உணவு தண்ணீரை கொண்டு உட்கொண்டு வாழும் அனிமல். இருந்தாலும் அங்கெல்லாம் வந்து ஆக்கிரமிப்புகள் அதிகமா இருக்கிறதுனால அந்த விலங்கினங்கள் உணவு தண்ணீருக்கும் வந்து இங்க வந்துட்டு இருக்குது. அதனாலதான் வந்து இந்த மாதிரி யானை மனிதன் மோதல் அதிகமா இருந்துட்டு இருக்குது. குறிப்பா இந்த ஒற்றை காட்டு யானையை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப ஆக்ரோஷமான யானை இது அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க. தற்போது இந்த மிஷன் மதுக்கரை மகாராஜ் கிட்டத்தட்ட 3 கும்கி யானைகள் பயன்படுத்தப்பட்டன. இந்த 3 கும்கி யானைகள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் வந்து இந்த ஆபரேஷன்ல ஈடுபட்டாங்க. தற்போது பாத்தீங்கன்னா இந்த லாரியில அந்த கும்கி யானையை பின்னாடி பாக்குறோம். நம்ம இதுல வந்து கிட்டத்தட்ட வனத்துறையினர் வந்து மிகுந்த பாடுபட்டு அவங்க வந்து இந்த மிஷன் ஆபரேஷனை வந்து பண்ணிருக்காங்க. தற்போது அந்த யானைக்கு வந்து மருந்துகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது பாத்தீங்கன்னா இந்த வனத்துறையினர் வந்து நேற்று 1 மணியில இருந்து இந்த யானையை வந்து அந்த ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஒற்றை காட்டு யானை தான் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஐடென்டிபிகேஷன் பண்ணி அந்த ஒற்றை யானையை பிடிச்சிருக்காங்க. தற்போது இங்க பாத்தீங்கன்னா வன அலுவலர்கள் வந்து அதோட செய்கை என்னென்ன பண்ணுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தற்போது அந்த ஒற்றை காட்டு யானையை வந்து இந்த வனத்துறையினர் பிடிச்சது இங்குள்ள பொதுமக்களுக்கு வந்து மிக சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. தற்போது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு கும்கி யானை நின்றுட்டு இருக்குது. இந்த கும்கி யானை அந்த காட்டு யானை வந்து ஏறுறதுக்கு மறுத்ததுனால இந்த 2 கும்கி யானையை பின்னாடி வச்சு இடிச்சு இந்த யானை ஒற்றை காட்டு யானையை வந்து பிடிச்சாங்க. இதை பார்க்கறதுக்கு ரொம்ப அபூர்வமாக இருந்தாலும் இந்த ஒற்றை காட்டு யானை வந்து பிடிச்சதுல வந்து எல்லாருமே சந்தோஷப்பட்டிருக்காங்க. இதுல பொதுமக்கள் ரொம்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க இருந்து சத்தம் எல்லாம் போட்டதுனால அது வந்து ஆக்ரோஷமா கத்திட்டு இருந்தது. இதனை தொடர்ந்து வந்து காவலர்கள் வந்து அடக்கி இந்த கும்கி யானையை உதவியோட ஒற்றை காட்டு யானையை பிடிச்சிருக்கிறாங்க. தற்போது பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஒற்றை காட்டு யானையை பிடிச்சதுல வந்து வனத்துறையினரோட பங்கு வந்து மிக மிக முக்கியமானதா இருக்குது.